கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் ஆயத்தத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே இயேசப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 hour ப்ரேயர் செஷனை கர்த்தருக்கு நீர் ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள், துதி ஸ்தோத்திரங்கள், விண்ணப்ப ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, இதன் நிமித்தம் ஆண்டவரே இந்த ப்ரேயரில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை இந்த ஜெபம் உண்மையாகவே கொண்டு வருவதாக பரிசுத்தாவுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். முதல் பாடலாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த நாளிலே மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Jesus, hallelujah. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். தினமும் துதிக்கட்டும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரென் தேவன், ஆர்வமாய் வாஞ்சிக்கிறேன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், வல்லமை வாங்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் தேவன், நான் இன்றுவேன்.
நீதானே என் துணையானே, நிழலில் களி கூறுவே, உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கின்றே, தினமும் துதிக்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லுங்க சத்தமா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே, துதிக்கிறே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆமென் உம்மை நான் போற்றி துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீரே ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், மகிமையின் ராஜனாய், மகத்துவமுள்ள ஒரு நல்ல தெய்வமாய் ஆண்டவரே நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் உம்முடைய கிருபையை நீங்க வெளிப்பட பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். சொல்லுங்க சத்தமா, சுராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இசுராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள்,
வழிவிடுங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், வாசல்களே உயர்ந்து துதியுங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா. சொல்லுங்க சத்தமா, தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், வருகிறார் இயேசு ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ஆமென். ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் மகிமையின் ராஜா. ஆமென். அவர் மகத்துவம் நிறைந்தவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் இருக்கிறவனே ஆமென் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா வேண்டாத அசுத்தங்கள், வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத சோர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தரை விட்டு அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய், நீங்க விரும்புகிற ஒரு நல் நடக்கைக்கு நேராய் தேவ ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. அளவிட முடியாத ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக வல்லமை எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே மகிமையின் ராஜா, நீர் ஒருவரே மகிமையின் ராஜா, நீர் ஒருவரே மகிமையின் ராஜா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னம் அருளி இருக்கும் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், மகிமையின் மேல் மகிமை அடைந்த எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும், உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய உயர்ந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் அடைக்கலமானவர். இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான்
இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஹல்லேலூயா, 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 கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஆமே, நம்மை விட்டு விலகாத ஒரு நல்ல ஆண்டவர், நம்ம என்றும் கைவிடாத ஒரு நல்ல நேசர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? ஆமென். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், ஆமென், என்னை அவர் கைவிடாத தெய்வம், என்னை விட்டு அவர் விலகாதவர். ஆமென். என்னை ஒரு நாளும் கைவிடாதவர், என்னை ஒரு நாளும் கைவிடாதவர், ஒரு நாளும் என்னை கைவிடாத தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நான் அவரை துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, 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 மகிமைப்படுவதாக. அந்த உயர்ந்த, அந்த உன்னத நாமம், அந்த பரிசுத்தமுள்ள நாமம் ஆண்டவரே இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சித்தம் ஆமென் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் இந்த நாளில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே உங்களுடைய அளவிட முடியாத தேவ பிரசன்னம் அதிகமாக எங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி சகல சத்தியத்தின் வழியிலும் எங்களை நீங்க நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆமென், இந்த 2026 வருடம் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் புது வாழ்வு திருச்சபையின் தரிசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
கர்த்தாவே இந்த திருச்சபையை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த திருச்சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபையை கர்த்தர் மாற்றுங்க. இந்த திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மக்களாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் இந்த உம்முடைய பிள்ளைகள் மேல அளவில்லாமல் விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள், எல்லா விதமான கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா சோர்வுகளும் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் தாமே மகிமையான காரியங்கள் இந்த தேசங்களை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எதிர் வல்லமையின் கிரியைகள், எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த தேசத்தை விட்டு வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய தரிசனங்கள் ஆமென் தடை இல்லாமல் நிறைவேற பண்ணுங்க. அவன் எந்த பொல்லாத வல்லமைகளும் அவரை தடை பண்ணாதபடிக்கு, எந்த தீய சக்திகளும் ஆமென் இதை தொடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே இவைகள் ஆகும் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீங்க தாமே ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆமென் ஒவ்வொரு காரியங்களும் முன்னின்று நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய அறிவு அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல ஆண்டவர், ஊழியத்திற்கு தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கிருபையினால நீங்க நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினால நிறைவேற்றுவீராக, கிருபையினால நிறைவேற்றுவீராக, கிருபையினால நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டு அதிகமான அவன் ஊழியத்தை நாங்கள் கர்த்தருக்கு செய்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, அவன் இறங்குகிற தேவனாலே, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. இறங்குகிற தேவன் தாமே ஆமென் முன்னின்று காரியங்களை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆண்டு கர்த்தருக்கு சித்தமானால் சந்திக்கப்படாத ஒரு 50 கிராமங்களை நாங்கள் சந்திக்கிறதற்கு, 50 கிராமங்களில் சத்தியத்தை சொல்றதுக்கு, சத்தியத்தை அறிவிக்கிறதற்கு ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாக கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் பலன் தாரும். அதிகமாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் இந்த ஆண்டு தருவீராக. ஆண்டவரே, சந்திக்கப்படாத கிராமங்களை சந்திக்கும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாரும். சந்திக்கப்படாத இடங்களில், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை சொல்ல ஆவியானவர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களில், ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் ஆமென் குறைந்தபட்சம் ஒரு 10 ஆத்துமாக்களாகலும் திருச்சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்க விதத்தில் 10 ஆத்மாக்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் வழிவாசலை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆண்டு சந்திக்கப்படாத ஆமென் ஒரு 100 வாலிபர்களை கர்த்தர் திருச்சபைக்கு தாங்க. சந்திக்கப்படாத ஆமென் ஸ்தோத்திரம் 200 சிறு பிள்ளைகளை கர்த்தர் திருச்சபைக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிய ஆத்மாக்கள் வேண்டும், புதிய ஆத்மாக்கள் வேண்டும், புதிய ஆத்மாக்கள் வேண்டும். ஆமென். சத்தியத்தை கேள்விப்படாத ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்களே. ஆமென். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவர் அநேக அறுவடைகள் இந்த கிராமங்களில் இருக்கிறது. ஆராத்திரி திருச்சபையில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் ஆண்டவரே அநேக அறுவடைகள் இருக்கிறதப்பா. ஆண்டவர் அந்த அறுவடைகளை கர்த்தர் திருச்சபைக்கு தாரும் ஆண்டவரே. ஒருத்தரல் கூட்டமான ஆத்மாக்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ஆமென். பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, அசுத்த கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத வல்லமையின் கிரியைகள், சபைக்கு எதிராய், ஊழியத்திற்கு எதிராய் செயல்படுகிற அந்தகார வல்லமையின் கிரியைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தயை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க முன்னின்று ஒவ்வொரு காரியங்களை நேர்த்தியாய் ஆண்டவர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தெய்வமே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க. இந்த ஆண்டு 50 வீட்டு சபைகள் ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென். பெருக பண்ணுவீராக. ஆமென். ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். ஜெபக்குழு தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். ஆமென். தேசத்துக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஜாமக்காரர்கள் எழுப்புவீராக. ஆமென். தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, ஆமென், சபைக்காக, ஆமென், மன்றாடுகிற ஜாமக்காரர்கள் சபையில் எழும்புவார்களாக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். தெரு பிரசங்கங்கள் தொடர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. ஆமென். 1-to-1 சுவிசேஷம் நடக்கணும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிக்கிற பணி நடக்க வேண்டும். ஆமென். கிராமங்கள் தோறும் நற்செய்தி, தெரு தெருவாய் போய் நற்செய்தி அறிவிக்க, சத்தியத்தை சொல்ல ஆவியானவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் நீர் தருவீராக. ஆமென். சுவிசேஷ கூட்டங்கள் தடையில்லாமல் நடத்த ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். சுவிசேஷம் தேசமங்களும் அறிவிக்கப்படுவதாக. சத்தியம் அறிவிக்கப்படுவதாக. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பத்தக்கதாக. எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறியத்தக்கதாக. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சென்று சேரத்தக்கதாக ஆண்டவராகிய கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறோம். அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஆமென். நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நான் ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆவியாத்மா சரீரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படட்டும். எங்கள் ஆவியாத்மா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுவதாக. ஆண்டவரே சரீரத்தை ஆளுகை செய்கிற எந்த தீய சக்திகளும் ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென். அந்தகாரத்தின் கிரியைகள் எங்கள் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாது. எங்கள் ஆவியை ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சரீரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம், எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தைகள் ஆண்டவரே, எங்கள் கைகள், எங்கள் கால்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும். எங்கள் காதுகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும். எங்கள் கண்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் பரிசுத்தமுள்ளவைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவைகளா இருக்கட்டும். தேவனை சந்திக்கிறதற்கு, தேவனை ஆமென் ஆராதிக்கிறதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்க பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சரீரம் முழுவதும் உடைய வல்லமை இறங்கி செல்வதாக. ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமை ஆண்டவரே, உடைய பரிசுத்த தேவனுடைய வல்லமை இந்த சரீரத்தை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ரீபாலாபாராபோ ஷகனரதினராபோ. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இந்த சரீரத்தில் ஆண்டவர் எந்த விதமான அசுத்த கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை முற்றிலும் வேலையடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வேலி அடைத்துக் கொள்ளுங்க. உங்க பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க இரக்கத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற எந்த காரியங்களுக்கும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேவனாகிய கர்த்தரங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தரங்களை சுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்வீராக. அடுத்தபடியாக நம்முடைய வீடுகளுக்காக ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் வீடுகளில் தேவையற்ற காரியங்கள் ஆமென் வீடுகளில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் சினிமா ஓடக்கூடாது ஆமென். கர்த்தருடைய வசனங்கள் ஓடட்டும், கர்த்தருடைய பாடல்கள் ஓடட்டும் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல துதி சத்தங்கள் எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா விசுவாசிகளும், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லுங்க ஆண்டவர், எங்கள் வீட்டில் தேவன் அருவருக்கிறதான எந்த காரியங்களும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத, தேவன்
தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் நாங்கள் செய்ய துணியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை முற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வீடை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். எங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ, உங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படாம யாராவது இன்னும் இருப்பார்களானால் அவளுடைய நாமங்களை சொல்லி அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே. அப்பா இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எங்க வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஆமென். தேவனை அறியாமல் இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஆமென் ஞான ஸ்நானம் எடுத்து பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனோடு அண்டிக் கொள்ளுகிற ஒரு நல்ல கிருபையை, தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல இரக்கத்தை ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தயவு பாராட்ட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தயவு பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். அவன் ஒருத்தர் கூட அவன் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் போயிடக்கூடாது. ஒருத்தர் கூட நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் போயிடக்கூடாது. ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் சீக்கிரமாய் மனம் திரும்ப ஆமென் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியில நிரம்ப அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசிகளுடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் ஆமென் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் ஆமென் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இந்த சத்திய சுவிசேஷம் போய் சேரத்தக்கதாக, அவர்களும் ஆண்டவரை அறியத்தக்கதாக, இயேசு மெய்யான தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆமென். இனி வரப்போகிற இந்த கொடிய அழிவிலிருந்து ஆண்டவரே இந்த தேசம் விடுதலையாக்கப்படும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் பரலோகத்தின் தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற வீணாய் ஆண்டவர் இந்த வீட்டை மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். யார் யார் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. அவருடைய செயல்பாடுகள் இனி இவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. சிந்தையை கெடுக்கிற, மனதை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முற்றிலும் செயலிழந்து போவதாக. கர்த்தர் தாமே ஜெயம் எடுத்தரலும், பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் எடுத்தரலும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது அதிகாரம் 22வது வசனம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அதாவது மனிதன் பலி செலுத்துகிறான். இன்றைக்கு அநேகர் பலி செலுத்துகிறார்கள். ஆமீன். ஒரு மிருக ஜீவன்களை பிடித்து அதன் மேல் தன்னுடைய பாவத்தை சுமத்தி அதை கொண்டு போய் பலியிடுகிறார்கள். இன்றைக்கும் அறியாமையினாலே அநேகர் அதை செய்கிறார்கள். ஆமேன். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலும் அதிகமாக நடக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது,
ஆமென், நீங்கள் பலி செலுத்துகிறதை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது நல்லது. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிணத்தை பார்க்கலும் ஆமென் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு 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 சைடில் நம்ம சொன்னோன்னா இதெல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நினைக்கிறார்கள், அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தா போதும், நம்ம சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு காணிக்கை கொடுத்தா போதும், ஆமேன், அது அப்படி செஞ்சால் போதும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலியையோ உன்னுடைய காணிக்கையோ ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பவில்லை. கர்த்தர் என்ன கேட்குறாருன்னா, உன் இருதயத்தை எனக்கு தா. ஆமேன், நீ என்ன முழு மனதோடு என்ன செய், பின்பற்று. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்த முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ கொடுக்குற காணிக்கையோ நீங்கள் கொடுக்கிறதான ஆமேன் நல்ல உயர்ந்த ஆமேன் காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறதில்ல, விரும்புறதில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வசனத்திற்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்கிறதா? வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். ஆமீன், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆமீன், பலியை பார்க்கலும், ஆமீன் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும், ஆமீன் ஆட்டுக்கிடாக்களின் நிணங்களை பார்க்கலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, செவி கொடுத்தலும் கீழ்ப்படுதலையும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமீன், ஒன்று, கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ரெண்டு, அந்த வசனத்திற்கு செவி கொடுத்து நாம் அவைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, மனிதன் இந்த ரெண்டையும் செய்ய மாட்டான், ஆனால் மற்றது எல்லாத்தையும் செய்ய அவர் ரெடியாக இருப்பாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க, சபைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க, ஊழியத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் கேட்டால் அநேகருடைய வாழ்க்கையிலே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அது அநேக வேலைகளுக்கு குறையாக இருக்கிறது. ஆமேன், சில சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சபைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன சபையில் பணிவிட செய்யணும்னாலும் செய்கிறதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே குறைபட்டிருக்கும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறதான இந்த வேளையில் நாம் நம்முடைய இருதயத்தை ஒரு விஷயம் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே, ஆண்டவர் எந்த காரியத்தை செய்கிறதா பார்க்கலாம், உங்களுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவும், உங்களுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படியவும் எனக்கு நீங்கள் இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா, நீங்கள் விரும்புகிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் எத்தனையோ முறை முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் என்னால் முடியலைன்னு நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி இந்த ஜெபத்தில் நீங்கள் கர்த்தரை உண்மையாக நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமான ஒரு கிருபைகளை, ஆமீன், தாவீது கருளின அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கும் இந்த நாளிலே அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா, ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் பலியை பார்க்கலும், ஆமீன் ஆட்டுக்கிடாக்களின் நிணங்களை பார்க்கலும், ஆமீன் ஸ்தோத்திரம் நாங்கள் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலையும் நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் செய்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதான ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினப்பத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். ஆமீன், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளிலே சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்புங்கள் எல்லாரும். ஆமீன், உங்களுக்கு தலைகளை தாழ்த்தி ஆமீன் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஒரு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா நீங்கள் இரக்கம் செய்யுங்க. உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை தருவீராக, நல்ல இருதயத்தை தருவீராக. ஆமேன் ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுக்கிற காணிக்கை அல்ல, நாங்கள் கொடுக்கிற ஆமீன் சபையிலே செய்கிற பணிவிடைகள் அல்ல, அவைகளை பார்க்கலும் மேலானது ஆமீன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது. ஆமீன், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிற அனுபவம் வேணும். ஆமீன் ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு பாட்டு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிரசங்கம் பிடிக்கும், ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டோம். நிறைய பேர் ஆமீன் ஸ்தோத்திரம் அநேக வேலைகளில் நாம் என்ன சரீர பிரகாரமாக என்ன வேலைன்னாலும் நம்ம செய்ய நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோ, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற
கொடுக்கிறதற்கோ நமக்கு இருதயம் வராது. ஆமீன். அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு தேவன் நல்ல கிருபைகளை இந்த காலவெளியில் நமக்கு தருவாராக. ஊக்கமா ஜெபம் பண்றீங்களா? ஆமீன். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களுக்கு அந்த நல்ல கிருபை வேணப்பா. உங்களுடைய வசனத்திற்கு நாங்கள் உண்மையா கீழ்ப்படியணும். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையா கீழ்ப்படியணும், உண்மையா செய்யணும். எந்த காரியனாலும் ஆண்டவரே நாங்கள் உத்தமத்தோடு செய்யத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து வசனத்திற்கு செவி கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டிய கிருபையை, வசனத்துக்கு செவி கொடுத்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் புதிதாக்கும்படியா ஜெபிக்கிறோம். இருதயத்தை புதிதாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆமென் மிக முக்கியமானது ஆண்டவரே. கீழ்ப்படுகிறது மிக முக்கியம். ஆமென். ஜெபத்தை விட, ஆராதனையை விட ஆமென் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், வசனத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். ஆமென். கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களாய், ஆமென் கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். சபை மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, உம்முடைய வார்த்தை வரும்போது, உம்முடைய வசனம் வரும்போது அவைகளை நாங்கள் உட்கொண்டு அவைகளை கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்யத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆவியானவர்களுக்கு தருவீராக. தேவனுடைய வார்த்தை எங்கள் மேல் வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் எங்கள் மேல் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய, அதன்படி நடக்க, அதன்படி வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். ஆமென். யாக்கோபு 1:22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல், ஆமென், கீழ்ப்படிதல் இருக்குமானால் வசனத்தின்படி நாங்கள் செய்வோம். கீழ்ப்படிதல் இருக்குமானால் வசனத்தின்படி நாங்கள் நடப்போம். கீழ்ப்படிதல் இருக்குமானால், ஆமென், தேவன் மேல் அன்பு இருக்குமானால் நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. கீழ்ப்படிதல் உண்டாகட்டும், கீழ்ப்படிதல் உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்திற்கு ஆமென் கீழ்ப்படிகிறதை விட ஆமென் வேற எந்த காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஐயோ, கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறதே, நான் எப்படி இந்த வசனத்திற்கு விரோதமாக இதை செய்வேன் என்று சொல்லி ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தியை, தெளிந்த ஆவிய கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. வசனத்திற்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. அவைகளை விட்டு விட்டு ஓடத்தக்கதாக யோசேப்பை போல ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்யாமல் விட்டு விட்டு ஓடினது போல இந்த நாட்களில் நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, வசனத்திற்கு செவி கொடுத்து, வசனத்திற்கு அவன் முழு மனதோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவைகளின்படி செய்கிறதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 14:23 சொல்லுகிறபடி, என்னை நேசிக்கிறவர்கள் அவன் என் வார்த்தையை கை கொள்வான். ஒருவன் என்னிடத்தில் அவன் பிரியமா இருந்தால், என்னிடத்தில் அவன் அன்புள்ளவனா இருந்தால் என் வார்த்தைகள் அவன் கை கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என் வார்த்தைகள் அவன் கை கொள்வான், என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தரங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்திற்கு கை கொள்ளுகிற, வசனத்தை கை கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவீராக. ஆமென். உம்மை நேசிக்கிறவர்கள் உம்முடைய வசனத்திலே அவன் நடப்பார்கள். உம்மை நேசிக்கிறவர்கள் உம்முடைய வசனத்திலே அவர்கள் கை கொள்ளுவார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபையை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக, கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவே கிருபை தாரும், இயேசுவே கிருபை தாரும், இயேசுவே கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் கிருபை தந்து நடத்துங்க, கிருபை தந்து நடத்துங்க, அதிகமான கிருபை தந்து நடத்துங்க, அதிகமான கிருபை தந்து நடத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அதிகமாய் நேசிக்கிறவர்கள் வசனத்தை கை கொள்ளுவார்கள், நேசிக்கிறவர்கள் வசனத்தை கை கொள்ளுவார்கள், நேசிக்கிறவர்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள். ஆண்டவரே, அந்த இருதயத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையில வேணும். வசனத்தை கேட்டவுடனே அதை உட்கொள்ளத்தக்கதாக, வசனத்தை கேட்டவுடனே அதன்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கத்தக்கதான ஆண்டவரே இந்த சடுதியான தீர்மானத்தை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவீராக. ஆமென். தாமதம் இல்லாமல் உமது சித்தத்திற்கு கீழ்ப்படிய, உமது சத்தத்திற்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சங்கீதம் 119:60 சொல்லுகிறது, உமது கட்டளைகளை கைக்கொள்ள நான் தாமதிக்கவில்லை.
ஆண்டவரே, வசனங்களை கைக்கொள்ள, சத்தியத்தை கைக்கொள்ள, வசனத்திற்கு கீழ்ப்படிய நாங்கள் தாமதிக்க கூடாது. அவன் தாமதிப்போமானால் அவன் தாமதிக்கிறவர்கள் அவன் மணவாளன் வரும்போது அவரை சந்திக்க முடியாமல் போய்விட்டார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான தாமதம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாளைக்கு கீழ்ப்படியலாம், அவன் இந்த காரியம் முடிந்ததுக்கு பிற்பாடு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலாம் என்று சொல்லி நாங்கள் அதை ஒத்தி போடுகிற மக்களா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அவன் உடனடியாக 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 ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வசனத்தை கேட்கிற ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயத்தை தாரும். தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிற அனுபவம் வேண்டாமப்பா. இயேசுவே, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேட்கலாமா? ஆண்டவர், இன்னைக்கு அநேக வேளைகளை நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், இன்னைக்கு வசனம் எங்களோடு பேசும்போது நாங்க சொல்றோம், ஆண்டவரே, இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்ல நாளைக்கு கீழ்ப்படியலாம்னு நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாளைய தினம் நம்முடையதல்ல, நாளைய தினம் நம்முடையதல்ல, இன்றைக்கு மனுஷகுமாரன் வருவார். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், நாம் நம்மை ஆயத்தப்படுத்தாவிட்டால், நாம் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய முடிவு மிகவும் பரிதாபிக்கத்தக்க விதத்தில் இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஏசப்பா, எங்களுக்கு தயவு செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடனடியாக வசனத்திற்கு கீழ்ப்படுகிற, உடனடியாக வசனத்திற்கு செவி கொடுக்க, உடனடியாக வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல இருதயத்தை தாங்கப்பா, நல்ல இருதயத்தை தாங்க, நல்ல இருதயத்தை தாங்க, நல்ல இருதயத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே, என்னை முற்றிலுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முற்றிலுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை முற்றிலுமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முற்றிலுமாய் கீழ்ப்படியத்தக்கதாக, உடனடியாக வசனத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் செய்ய கிருபை தாங்க. ஆண்டவரே, இயேசுவே, ஸ்தோத்திர, இருதயத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டான். கர்த்தர் சொன்னபடியே அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் நீ உன் தகப்பன் வீட்டையும் உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் உனக்கு சொன்ன போது அவன் யாரையும் நம்பல. அவன் போய் கூகுள் மேப்பை பார்க்கல. அவன் போய் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கணக்கு பார்க்கல. அவன் யாரெல்லாம் என் கூட வருவாங்கன்னு அவன் பார்க்கல. கர்த்தர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் மாற்றினாரு. இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோமானால், உண்மையான இருதயத்தோடு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், அவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமை, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். தந்து நம்மை மேன்மைப்படுத்துவார், தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல், அவன் சொன்ன உடனே அவன் புறப்பட்டது போல, சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேணும். அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேணும். உண்மையான இருதயத்தோட கேட்குறீங்களா? ஆமென். ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் பிள்ளைய ஆமென் அந்த மலையில கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொன்ன போது அந்த வார்த்தைக்கு கூட உடனே கீழ்ப்படிதான். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் வேணும். ஆமென். மனிதனுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம், சொந்த பந்தங்கள் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம், நண்பர்கள் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோம். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்றதுக்கு மட்டும் கீழ்ப்படிறதுக்கு நம்மளுக்கு இருதயம் வர மாட்டேங்குது. இயேசுவே, இந்த காரியத்துக்காக முக்கியமா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் முக்கியமா ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர், இந்த கிருபை கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நடத்துற என் வாழ்க்கையில கூட ஆண்டவர் இந்த கிருபை வேணும். ஆண்டவரே, இந்த இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக, தருவீராக. எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. மிக முக்கியமான ஒரு காரியம், உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உடனே கீழ்ப்படியத்தக்கதாக, உடனே கீழ்ப்படியத்தக்கதாக, உடனே கீழ்ப்படியணும். ஆண்டவரே, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று வசனத்தை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது, வசனத்தை தள்ளிவிடக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்களை மயக்கி விடக்கூடாது. ஆண்டவரே, லௌகிக இச்சைகள் எங்களை மயக்கி விடக்கூடாது. உலகத்தின் எந்த ஆசா வாசங்களும் ஆண்டவரே இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு எங்களை தடுத்து விடக்கூடாதப்பா. இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எல்லாரும் ஒரு விசை கூட கேளுங்க. இயேசுவே, எங்களுக்கு அந்த கிருபை கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணும். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், நாங்கள் கீழ்ப்படிய கூடாதபடிக்கு, நாங்கள் செவி கொடுக்க கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் எங்களை தடை பண்ணுகிறதோ
அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை இந்த காலவெளியிலே கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல 2 கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, அந்த கிருபை இந்த நாளில் எங்களுக்கு தருவீராக, நல்ல அந்த கிருபை தருவீராக. ரீகா லாராதன ரபோ ஷகன ரதின ரக்கன ரபோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ஆமென், வசனத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு எங்களை தடை பண்ணுகிறதான எல்லா கிரியைகளும் செயலிழந்து போவதாக ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். அவன் கொஞ்சம் காரியத்தில் கீழ்ப்படிந்து விட்டு மற்ற காரியத்தை பார்த்துக்கலான்னு விடுறதில்ல. அவன் எல்லாம் கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படின. ஆண்டவரே, ஆமென். யுபாகம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளில் நடக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருப்பாயாக, இவைகளை விட்டு விலகாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளைகள் எல்லாம், எல்லா கட்டளைகள், எல்லா கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். எல்லா வசனத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். 5 காரியத்தில், ஆமென், எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஆனால் ஒரு காரியத்துக்கு தான் நான் கீழ்ப்படியலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இயேசுவே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான சுபாவங்கள் இருக்க வேண்டாம். என்னென்ன காரியங்களை நாங்கள் விடணுமோ எல்லாத்தையும் விட எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எல்லாத்தையும் விட வேண்டும். சொல்லி ஜெபிங்க, எல்லாரும் சொல்லி ஜெபிங்க. முழுமையான கீழ்ப்படிதல் வேண்டும். முழுமையா உடனடியாக கீழ்ப்படியணும். அடுத்து முழுமையா கீழ்ப்படியணும், முழுமையா கீழ்ப்படியணும், முழுசா கீழ்ப்படியணும். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த அனுபவம் வேணும், எங்களுக்கு அந்த அனுபவம் வேணும். முழுமையா கீழ்ப்படுகிற அனுபவம் வேணும். ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளில் எல்லாம் நடக்க நீ கவனமாயிரு. அன்பு, நாங்கள் கவனமாயிருக்க, ஜாக்கிரதையா இருக்க, கேர்ஃபுல்லா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தருவீராக. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா 6:46 ஆமென் நமக்கு சொல்லுகிறபடி, நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மக்களாய் நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். கிருபை தருவாராக. ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அப்படி ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு கீழ்ப்படுகிறவனோ அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆண்டவரே, அந்த முழுமையான கீழ்ப்படிதல், அந்த முழுமையான செவி கொடுத்தல் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு நீங்க மன்னிச்சிருங்க இயேசுப்பா. மன்னிங்கப்பா. இந்த காலவேளையில் ஒரு விஷயம் கூட நாங்கள் உண்மையா கேட்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலே கீழ்ப்படியாத முரட்டாட்டமான குணங்கள் இருந்திருந்தால் கர்த்தர் எங்களுக்கு மன்னிங்க. அநேக முறை இருந்திருக்கிறோம், அநேக முறை கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம். ஆமென். அஜாக்கிரதையா இருந்திருக்கிறோம். ஆமென். கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிறோம். ஆமென். அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம்னு அசால்ட்டா விட்டுருக்கிறோம். தெய்வம் எங்களுக்கு மன்னிப்பீராக. இந்த நாளில் எங்களுக்கு மன்னிப்பீராக. ஒரு விஷயம் கூட ஏசப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். முழுசா உமக்கு கீழ்ப்படிய, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியினால் வழி நடத்தப்படும் போது நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, அந்த வழி நடத்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான இரக்கத்தை எங்களுக்கு தாங்க. ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் அவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆண்டவரே, சும்மா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமானால் நாங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் எங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் அவைகளின்படி நடக்கிற மக்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு காரியங்களை கற்றுத்தரும் போது அதற்கு நாங்கள் முழுசா கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கலாத்தியர் 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்றும்
ஆமென். நீங்கள் ஆவினால் நடக்க வேண்டும், பரிசுத்த ஆவியிலே நடக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் அவருடைய ஆவியின்படி நடக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் வேணும். எந்த சூழ்நிலைகளும் சிலர் அவன் நல்ல கஷ்டப்படும் போது அவருடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவார்கள், வசனத்திற்கு கீழ்ப்படிவார்கள். தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படியாக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிவார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது, அவன் தன்னுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகும்போது அவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அவன் இருதயம் போய் ஒரு மேட்டிமையான இருதயம் அநேகருக்குள்ள வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான மேட்டிமைகள் வரக்கூடாது ஆண்டவரே. அப்போ பணம் மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது, அவன் புகழ் மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது, கல்வி மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது, வேலைகள் மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது, சொத்து மேட்டிமையை கொண்டு வரக்கூடாது, அந்தஸ்து மேட்டிமையை கொண்டு வரக்கூடாதப்பா. அவன் எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவைகள் ஒன்றும் இல்லாதவைகள் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த கிருபையை எல்லாரும் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆமென். கடினமான சூழ்நிலைகளிலும், ஆமென், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஆமென், செழிப்பான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மக்களா இருக்க வேண்டும். எந்த மேன்மைகள் எங்களுக்கு வந்தாலும், எந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்தாலும், எந்த உயர்வுகள் எங்களுக்கு வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு முழு மனதாய் கீழ்ப்படுகிற இருதயம், முழு மனதாய் கீழ்ப்படுகிற இருதயம் வேணும். முழு மனதாய் கீழ்ப்படுகிற இருதயம் கேளுங்க. இயேசுவே அந்த இருதயத்தை தாரும், அந்த இருதயத்தை தாரும், அந்த இருதயத்தை தாரும், அந்த இருதயத்தை தாரும் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட, நெருக்கத்தின் மத்தியில் ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயம் வேணும். ஆமென். யாருக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு நாள் தானே, இதை நான் விட்டுட்டு இதை இன்னைக்கு நம்ம இதை செஞ்சுட்டு நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவரே முற்றிலும் முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம், முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஒரு இருதயம். மேட்டிமையோ பணமோ பொருளோ ஆமென் ஆசீர்வாதங்களோ ஆண்டவரே எங்கள் ஆமென் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு எங்களை தடை பண்ணக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஆண்டவர் தருவீராக, தாழ்மையுள்ள இருதயத்தை தருவீராக. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். இயேசுவே இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவன் ஒரு கடினமான சூழ்நிலையில் கூட கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், இதை நாங்கள் தொழ மாட்டோம், சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களே. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே தானியேல் அவன் தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக அவன் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூடி இவரை கொண்டு போய் நான் சிங்க கெபிலே போட வேண்டும் என்று திட்டம் பண்ணி ராஜாவுடைய கையினால் அவன் முத்திரை போடப்பட்ட ஒரு சட்டம் இருந்த போதிலும் தானியேல் தினமும் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை ஜெபித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல், அப்படிப்பட்டதான ஒரு வைராக்கியம் ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை குறித்து தேவ ஆவியானவர் சொன்னதை செய்யத்தக்கதாக சூழ்நிலைகளை பார்க்க முடியாத சூழ்நிலையை பாராதபடிக்கு, அவன் நிலைமையை பாராதபடிக்கு, அவன் சிச்சுவேஷனை பாராதபடிக்கு கர்த்தரை முழுசா அவனை நம்பவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக வெளிப்புறமான ஒரு கீழ்ப்படுதல் அல்ல, மனமார்ந்த ஒரு கீழ்ப்படுதலை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். அநேகர் மனிதர்களை பார்க்கும் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக அவள் வசனத்தின்படி நடக்கிறவர்கள போல பாவனை பண்ணுவார்கள். அப்படிப்பட்டதான் அனுபவம் வேண்டாம். உண்மையாகவே 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், ரெண்டகம் பண்ணுகிற அனுபவம் வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். மனிதனை ஒருவேளை நாங்கள் ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை நாங்க ஏமாத்த முடியாது. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்கிறாங்க. மாய்மாலமான எல்லா இருதயங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. எல்லா இருதயங்களையும் அகற்றி போடுங்க. ஓ ஸ்தோத்திரம். மனதார
தேவனுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக, மனதார தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு நீர் தருவீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 40 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, கர்த்தாவே உமது சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் மனம் உணர்ந்து விருப்பமா கீழ்ப்படியணும். வசனத்துக்கு விருப்பமா கீழ்ப்படியணும். வசனத்தை கடின இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு லகுவான இருதயத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டதற்கு கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பெருமை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு எறிய வேண்டும். தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும், தாழ்மை வேண்டும். ஆமென். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சிறிய விஷயங்கள்ல நம்ம கீழ்ப்படியாம விட்டுறோம். பெரிய காரியங்களை சொல்லும் போது அநேக வேலைகள் நம்ம செஞ்சிடறோம். ஆனா சின்ன விஷயங்களை கீழ்ப்படியாம விட்டுறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டதான அனுபவம் இருக்கக்கூடாது. சின்ன விஷயங்கள்ல கீழ்ப்படியாம போகிற அனுபவம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பலியிட சொன்ன போது அவன் சின்ன அந்த புறா குஞ்சுகளை, சின்ன அந்த குஞ்சுகளை அவன் விட்டுட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் நடந்தது என்ன தெரியுமா? அதன் நிமித்தம் ஆண்டவர் அவருடைய சந்ததியை 400 வருடங்கள் எகிப்தில் அடிமையாக ஆண்டவர் அனுப்பினார். அவன் அப்படிப்பட்டதான காரியங்கள் இடத்துல இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் தானே, இது சின்ன ஜந்து தானேன்னு விட்டுட்டான் பாருங்க. அது பெரிய ஒரு அபத்தத்தை உண்டு பண்ணினது. ஆண்டவரே, எந்த காரியமும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எல்லாத்துக்கும் நாங்க கீழ்ப்படியணும். இயேசுப்பா, எல்லாத்துக்கும் நாங்க கீழ்ப்படியணும். வசனத்துக்கு முழுசா கீழ்ப்படியணும். தேவன் சொல்றதுக்கு முழுசா கீழ்ப்படியணும். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. சின்ன விஷயத்துல கூட நாங்கள் தவறாமல் நடக்கணும். ஆமென். சின்ன விஷயத்துல கூட தவறாமல் நடக்கணும். ஆமென். சில வேலை ஸ்தலங்களில் சில தப்பிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த உயர் அதிகாரிகள் சின்ன விஷயம்தான்ப்பா, போப்பா, இனிமே செய்யாதேன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் நம்ம அப்படி சின்ன விஷயம்னு சொல்லி விட முடியாது. தப்பு தான். ஆமென். கீழ்ப்படியலைன்னா தப்பு தான். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. சின்ன விஷயம் தானேன்னு நாங்கள் விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது ஏசப்பா, விட்டுறக்கூடாது ஏசப்பா. ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். முழுவதுமாய் கீழ்ப்படிய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய சின்ன வயசுல நான் எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னு சொல்லுவாங்க. நல்லது. ஆனா வேத வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம முழு வாழ்நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தே நாம் நடக்கணும். அந்த அனுபவத்தை கேளுங்க. ஏசப்பா, என்னைக்கோ ஒரு நாள் நான் கீழ்ப்படிஞ்சதை சொல்லி ஆமென், நான் அழிவுக்கு நேராக போயிடக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததை சொல்லி நான் இன்னைக்கு அதை சொல்லிட்டு நான் இருக்கக்கூடாது. என் வயசை சொல்லி நான் அப்படி நான் எஸ்கேப் ஆகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு ஆமென் உயர்ந்தாலும், எவ்வளவு மேன்மையடைந்தாலும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவம், உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். மத்தேயு 14:13, மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்க, கடைசி மூச்சு வரைக்கும் ஆமென் வசனத்தை காத்து கொண்டு நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம ஜாதிகளாய் ஆண்டவர்களை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நாங்கள் வசனத்தை காத்து கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும், அபிஷேகம் தாரும். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு உதவி செய்யுங்க. மரண பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டும், கடைசி மூச்சு வரைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை எங்களுக்கு தந்து நாங்கள் ஜெபிக்கும்படி அந்த காரியங்களை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உணர்வடைய வேண்டும். உணர்வில்லாத மக்களை நாங்கள் வாழக்கூடாது, நிர்விசாரிகளாய் வாழக்கூடாது, ஏனோ தானோ என்று வாழக்கூடாது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நாட்களை நாங்கள் கடத்திவிடக்கூடாது. எங்களை முற்றிலுமாய் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரித்துக் கொள்ளும், தூய்மைப்படுத்தும். ஆவியானவர் நாம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம் சித்தம் இயேசுவே
நான் ஒரு மட்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மட்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. நித்தமென் பந்தயம் சத்திய சிலுவையே, நித்தமென் பந்தயம் சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்து யார் செய்திட வேண்டுமே. சித்தம் அறிந்து யார் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மட்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் மறைந்து போய்விடும். அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் மறைந்து போய்விடும். உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மட்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உன் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மட்பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் கேட்ட ஆமென், நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் ஜெபித்திருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். ஆமென். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் சுதந்திரிக்க வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆமெனுடைய பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. சரீரத்தில் பலவீனங்களோடு வியாதிகளோடு இந்த காலவெளியில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறோம். யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ உங்கள் பலவீன பகுதிகளில் கைகளை வைங்க. அவன் நம்ம ஜபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுவார். ஆமீன். சுகர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஆமீன், கிட்னி சம்பந்தமான வியாதிகள், ஆமீன், இருதய சம்பந்தமான வியாதிகள், ஆமீன், ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, இன்னும் எபிலெப்சி, அவன் இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து ஆமீன், ஆமீன், கட்டிகள், ஆமீன், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், ஆமீன், கேன்சர் ப்ராப்ளம், ஆமீன், ஸ்தோத்திரம், கர்ப்பப்பை கட்டிகள், ஆமீன், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. எல்லா விதமான நோயில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒருவர் கூட வியாதியோடு இருக்கக்கூடாது. இன்னும் வேற எந்த வியாதியோடு இருந்தாலும், வேற எந்த பலவீனத்தோடு இருந்தாலும், கைகால் வலிகள், மூட்டு வலிகள், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், டிஸ்லோகேட் ஆயிருக்கிற சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மனிதனுடைய சரீரத்திற்கு ஒவ்வொரு அவன் பகுதியில் பலவிதமான வியாதிகள் இருக்கிறது. இதில் எந்த பலவீனத்தோடும் பிள்ளைகள் இந்த காலவெளியில் இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆமென். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த எல்லாரையும், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே மறவாதே. ஆமென். சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். சந்திக்கிறவரே தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.